ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே கிளம்பி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து சுகாஸ் குட்டியோட ஸ்கூலுக்கு 6ஆம் குட்டி சுகாஸ் குட்டி ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுகாஸ் வந்து ஒரே அடம், நான் குருநாத சுவாமி கோயிலுக்கு போயே தீருவேன் அப்படின்னு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலம்ப குச்சி அங்கே நிறைய வச்சுருப்பாங்க. அதில் வந்து வாங்கணுமாமா, டிசைனாக இருக்குமாமா, அங்கே தான் வாங்கி ஆகணுமாமா. வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே அழுக. அதனால் நான், ஆராதனா குட்டி, சுகாஸ் குட்டி 3 பேர் வந்து இப்போ கிளம்பி பஸ்ஸுக்கு வேகமாக அவசரமாக போயிட்டுருக்கோம். அதனால் அவசரமாக கிளம்பி ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் ஐயோ என்னால் முடியல. 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு என்னால் போகவே முடியல எங்கேயுமே. அது பஸ்ஸில் போகணுன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். எப்படி நான் போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எங்கள் மாமனாரை கூட்டிகிட்டு போக சொல்லி கோவிலுக்கு சுகாஸ் குட்டியை கூட்டிகிட்டு போக சொல்லி என்ன வேணுமோ வாங்கி தர சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு வந்துடுவேன். இல்லை போக முடியும்னா போயிட்டு நானே வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவேன். கால் பண்ணி வர சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எங்கள் அம்மா ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. லேட் ஆகிடுச்சு. இப்போயே 4 மணி 4:30 ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே நான் பஸ்ஸுக்கு நடந்து போய் பஸ் ஏறி போகணும். ஏன்னா அம்மாவும் ஆடு மாடு மேய்க்க போயிட்டாங்க. இல்லைன்னா பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. லேட் ஆயிரும், குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு தனியாலாம் வேண்டாம், ரொம்ப தூரம், அது கூட்டமாக இருக்கும், வேண்டாம். நாங்கள் ஆசையாக கேட்கறது பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு ஆப்ஷனும் இல்லை. யாரும் வந்து கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு போகிறக்கும் ஆள் இல்லை. சரி அவங்க ஆசையாக அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த விளாக் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியலைங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க பஸ்ஸுக்கு முன்னாடி, ஆராதனா குட்டியும் சுகாஸ் குட்டியும். நாங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓரமாக போங்க. ஆராதனா குட்டி திரும்பி பாரு. கிளிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. குட்டி கிளிப் ஆராதனா, கையெடு. குட்டி கிளிப் அழகாக இருக்குதுமா. தூக்கணாங்குருவி கூடு நிறைய இருக்குது. நடங்க நடங்க. நாய் எங்க? இந்த பேக்கு சுகாஸ்கிட்ட ஏன் கொடுத்துட்டேன்னு சொல்லி கேட்பீங்க. அதில் வெயிட்டெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அவங்க மாட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் நான் வாங்கிக்குவேன். போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு அதுவும் தெரில. பஸ்ஸை பிடிச்சி நம்ம கோபி போய், கோபிலேருந்து அந்தியூர் போய் அங்கேருந்து குருநாசாமி கோயிலுக்கு போகிறதா இல்லை வீட்டுக்கு போகிறதா ஒன்றுமே புரியலைங்க. இன்னும் புரியாமல் விளங்காமல் போயிட்டுருக்குற ஒரு ஐடியாவே இல்லாமல். ஓகே நடங்க, பார்த்து போங்க. இங்கே நின்று கொண்டு இருக்கிறார் எங்கள் அம்மா. இங்கே தலையை இந்நேரத்துலேயே உடச்சி இன்னும் 6 மணி வரைக்கும் கையிலே வச்சுட்டு கொண்டுருப்பியா? ஓரமாக போட்டுருலைங்க. சரி போயிட்டு வரேன். குழம்பு இருக்குது, சாப்பாடு மட்டும் வை. இல்லைன்னா தோசை மாவு கூட இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்குது. சரி போயிட்டு வரேன். இப்போவே நான் போய் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போக முடிஞ்சா கூட்டிகிட்டு போய், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் காலையில் ஆத்தனை வாங்கி தர சொல்லிவிட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். பத்திரமா மேலே ஏறி குழந்தைய பார்த்து அமைதியாக உட்காருங்க. வர பின்னாடி ஒரு குழி. எட்டி பார்க்காத, எட்டி பார்க்காத. 2 பேர்த்தையும் வச்சு சமாளிக்க முடியாதாட்டுக்குது. அது சர்வீஸ் பஸ் நிற்காது. ஆராதனா அமைதியாக கோலைன்னு ஊருக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். வண்டியில் சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா குட்டி எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.
அவங்க பாருங்கள் எப்படி அழகாக போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்கன்ட்டு பாவமாக இருக்குது பார்த்தாவே. இப்போ வந்து நாங்கள் அந்தியூர் பஸ் ஏறிட்டோம். அங்கே வந்து சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க பாருங்கள், டான்ஸு. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராதனா குட்டி ஒரு டான்ஸு தலையை டினுக்கு வாத்து மாதிரி ஆட்டிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். சுகாஸ் குட்டி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத கவனிச்சோன்னே ஆராதனா குட்டி ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ரொம்ப க்யூட்டாக மூமெண்ட் இருந்துச்சு. நான் வீடியோ ஆன் பண்ணோன்னே அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஒரே சிரிப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஆனால் கோவிலுக்கு போகவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த வழியில் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் குழந்தைங்கள எடுத்துகிட்டு நைட் டைமில் நம்ம வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வழியாக சுற்றி, அதுவும் சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். சுற்றி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. அடுத்து இப்போ நான் போய் சமையல் செய்யணும். எப்போவுமே வந்து நான் வந்து தான் சமைப்பேன். அதுதான் எப்போவுமே எந்த டைமில் நான் வந்தாலும் நான் தான் வந்து சமைக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு. காலையில் அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இங்கே கிளம்பி வந்துட்டு அங்கே சுற்றி வண்டியில் உட்காந்துட்டு வரவே முடியல. அந்த எக்ஸலில் என்னால் வந்து டயர்டாக இருக்குது. வந்தோடனே அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கணும். சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வேறு வேலையை பார்க்கணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு தான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அந்தியூர் தானே, போயிட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழியே இல்லைங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஆராதனா குட்டி ஒரே சேட்டைகள், இங்கே வந்தாவே ஒரே சேட்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க இப்போ போகலாம். போய் சமையல் வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா ஏன்னா தூங்கிடுவாங்க, டயர்டாக இருக்கும்ல. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சு கொடுத்துறாங்க. ஃபேனும் இல்லை, லைட்டும் ரொம்ப டல்லாக எரியுது. உள் ரூமில் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா வெளியில் ஒரே சவுண்டு, டிவி சத்தம். அதனால் இங்கே வந்து பேசிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வாங்க போய் சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசை சுட்டுட்டுருக்கேன். நைட்டுக்கு தோசையும் சட்னியும் நான் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்தோடனே வந்து குழந்தைங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு செய்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7. சுகாஸ் சுகாஸ் நீ தேங்காய் சட்னி தான் உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் பச்சை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிற நல்லா இருக்கு. சரியா மனாமா சாப்பிட்டுக்கோ. ஓகே டன். ஓகே ஓகே செஞ்சுட்டு வரேன். குழந்தைங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்தாச்சு. மாவு பத்தாது, அதனால் எங்களுக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் பத்தாதுன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு எங்களுக்கு தனியாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டு ரொம்ப வேறுதுன்னா முடியல. ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, காலையிலேருந்து அலைஞ்சு. அதனால் இப்போ சாப்பிட்டு நம்ம தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க. ஆராதனா குட்டிக்கு வந்து தாத்தா வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக விளையாண்டுருக்காங்க வெளியில் சத்தம் போட்டு. கேப்சர் பண்ணலான்னு நினச்சா நான் டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கேன். அதனால் சரி வேண்டாம், நம்ம வந்து டிவி சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணிட்டு வீடியோ எடுத்தோம்னா எல்லாம் அட்டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று கொடுமை, எங்கே போனாலும் சமையல் செஞ்சு நம்மளாக சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு வரம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. எனக்கு டயர்டாக இல்லைன்னா கூட நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்து வர்றதுக்கே 7:30 வந்து உட்காரக்கூட இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே சமையல் செய்ய சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்காக வேறு வழி இல்லை, அதனால் சமைச்சேன். சரி நம்மளுக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன். மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. வந்தோடனே சட்னி கடை நிறைஞ்சு அரைச்சிட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு இப்போ தக்காளி சாப்பாடு எங்களுக்கு செஞ்சுட்டேன். மாமனார் வந்து தயிர் வாங்கிட்டு இருந்தாங்க, ஊற்றி சாப்பிட போகிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு கோவிலுக்கு போனால் அந்த விளாக் வரும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள். யார் யார் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பார்ப்போம் எப்படின்னு தெரியல. ஓகே, அனைவருக்கும் இனிய வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.